ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீனில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பாப்பா வந்து 8:30 போல் தான் எழுந்தாங்க. ரொம்பவே லேட்டு. இந்த கிளைமேட்க்கு வந்து பாப்பா வந்து நல்லாவே தூங்குறாங்க. ஸோ வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை, நல்லாவே தூங்குறாங்க. ஸோ எழுந்ததுமே பாப்பா டெய்லியுமே நாங்கள் வந்து டெரஸ் கூப்பிட்டு வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து டெரஸ் கூப்பிட்டு வந்தாச்சு. கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. 8:30 ஆனாலுமே வந்து சன் இன்னும் வந்து ஃபுல்லாகவே வரல. ஸோ பாப்பா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் வந்து அந்த பறவை சத்தம், ஸோ வந்து வண்டியில் மூவ் ஆகுறத பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகி பேன் கேக் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ராகி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வீட்டில் அரைச்ச ராகியாக இருந்தாலுமே சரி, நான் இந்த பவுடர் வந்து நான் வந்து கடையில் தான் வாங்குனது. ஸோ நான் வந்து எந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, சக்தியோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறது. ரொம்பவே நல்லாயிருக்கு. பாப்பாவுக்கு வந்து ராகி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேருந்து நான் வந்து இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து நான் ஒரு பேனை ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து நான் ஏலக்கி தான் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன பேனை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி பேனை வந்து கட் பண்ணி இது மாதிரி ஃபோக் வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணால் நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து பிளெண்டிங்லலாம் போடாதீங்க. இப்படி பண்ணால் நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம வந்து ராகி மாவு கூட வந்து நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிளெண்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாலே வந்து பாப்பா நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பாருங்கள். இது கூட வந்து நான் நாட்டுக்கோழி முட்டை எங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு வந்தாங்க வரும்போது. ஸோ வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டை இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இல்லாத டைமில் வந்து நீங்கள் வந்து ஒயிட் எக் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எக்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வந்து எக் வந்து ஹோல் எக் கொடுங்க. ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பேபிக்கு வந்து பிரித்து கொடுக்காதீங்க. எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஹோல் எக் கொடுங்க. அதில் தான் வந்து எக் ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான். ஸோ வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. நீங்கள் கொடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே கலக்கி விட்டுக்குங்க. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன்னா, நீங்கள் ஒரே டைம் ஊற்றிங்கன்னா அங்கங்கே லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ கட்டியாக நின்றுடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லாவே வந்துடும். இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேன் ஹீட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேபி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து குட்டியாக ரவுண்டாக ஊற்றிக்கிறேன். ஸோ இது கூட வந்து நான் கீயை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வந்து ஆயில் கூட ஆட் பண்ணலாம். ஸோ எங்கள் பாப்பா வந்து கீ நான் போட்டால் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து ராகி நல்லாவே குக் ஆகும். இந்த பாருங்கள், ரொம்பவே எம்மியாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ராகி வந்து நம்ம குக் பண்ணும்போது பேன் கேக்காக கொடுக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக வரும். நல்லா வந்து பீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எக்கு பேடாக கூட நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா பீட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹார்டாக வரும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது கொடுக்கவே முடியாது. நல்லா வந்து கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிவிட்டு ஒரு நல்லா பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக வரும். ஸோ ராகியில் வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பாப்பாவோட போன் டெவலப்மெண்ட்டில் நிறைய யூஸ் ஆகுது. நீங்கள் வந்து 6+ மந்த்லேயே வந்து ராகி பால்லாம் எடுத்து கொடுக்கலாம். அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி 6+ மந்த் வந்து பேபிக்கு நம்ம கொடுக்கறதுன்ட்டு. ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு இது. ஸோ வந்து உங்களுக்கு பேபி க்ரோத்துக்கு, போன் டெவலப்மெண்ட்க்கு எல்லாத்துக்குமே வந்து ராகி ஹெல்ப் பண்ணுது. ஸோ ராகி வந்து நீங்கள் கொடுக்கலாம், நைட்டில் கூட கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த கோல்டெல்லாம் ஆகாது. நிறைய கமெண்ட்ஸ் வந்து ராகி கொடுத்தா வந்து பேபிக்கு வந்து கோல்டு ஆகுமான்னு கேட்குறீங்க. ஸோ ராகி கொடுத்தா வந்து பேபி கோல்டு எல்லாமே ஆகாது. ஸோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நல்ல ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டு இது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், டின்னராகவும் கொடுக்கலாம். ஸோ வாங்க லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து நம்ம வந்து பன்னீர் ரைஸ் தான் கொடுக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக எப்படி வந்து நம்ம பன்னீர் வந்து டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட் 5 மினிட்ஸ்லேயே வந்து ஈஸியாக இது குக் ஆகிடும். ஸோ இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறது வாங்க பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பவுலில் வந்து 4-5 பீஸ் வந்து நான் பன்னீர் எடுத்திருக்கேன். தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு வந்து 2 எடுத்திருக்கேன். நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து துருவிக்கிறேன். நான் இது மாதிரி சின்ன துருவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பாயில் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து துருவிக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் நான் துருவிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு துருவினா போதும். நல்லா பன்னீரை வந்து நல்லாவே கையை வச்சு நல்லா உதுத்து விட்டுக்குங்க. நீங்கள் குட்டியாக கட் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் வந்து கையை வச்சு நல்லா உதுத்தி விட்டுக்கணும். நல்லா ஃப்ரெஷ் பன்னீராக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் பன்னீர் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணேன்னா ஆட்சன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்கும் அது. ஸோ அதனால் நான் இது மாதிரி கையில் நல்லாவே உறுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஆனியன், டொமேட்டோ எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ வந்து டேரெக்டாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் நல்லாவே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம். நல்லா வந்து இந்த கீயில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டக்குன்னு
இது வந்து கருகிடும். ஸோ வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட்ல ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அளவு குக் பண்ணி விட்டுருங்க. குக் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம துருவி வச்ச வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அது இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இது கூட வந்து நம்ம துருவி வச்ச பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ்லாம் பண்ண வேணாம். பன்னீர் ஈஸியாக வெந்துடுவாங்க. ஸோ இது கூட வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. உருளைக்கிழங்கு கூட வந்து பன்னீர் நல்லாவே குக் ஆகிடும். பன்னீர் ஏன்னா வந்து நம்ம பன்னீர் நல்லாவே உதுத்து விட்டோம். ஸோ சாஃப்டாக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இது கூட வந்து பாயில்டு ரைஸ் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணலாம். நான் வந்து எங்கள் பாப்பா வந்து எப்படியும் சாப்பிடுவான்றதுனால நான் வந்து இதில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் அந்த பொட்டேட்டோ கீ கூட வந்து ரைஸ் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகும். இந்த பாருங்கள் இது மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் பாப்பா வந்து இந்த கன்சிஸ்டன்சிலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக சாப்பிட்றாங்கன்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் பாப்பா இந்த கன்சிஸ்டன்சி சாப்பிட்றதுன்றதுனால நான் வந்து ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணல. ஸோ இது ப்ளஸ் வந்து இது கூட வந்து நான் கீயும் ஆட் பண்ணல. ஏன்னா கீயில் தான் நம்ம வந்து குக் பண்ணதுனால கீ ஆட் பண்ணல நான். ஸோ பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துக்குங்க. தண்ணி கொடுக்காம எந்த ஃபுட்டுமே வந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து அவங்களுக்கு வாயில் ஊட்டாதீங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிக்காது. தண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்பூன் வந்து நல்லாவே ஈஸியாக எடுப்பாங்க. ஸோ பாப்பா பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஃபுட்டு. கீ பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணுற பொட்டேட்டோ ஆட் பண்ணுறதுலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாப்பா வந்து எங்கள் பாப்பா வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க. ஸோ பொட்டேட்டோவில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. பாப்பாவோட வெயிட் கெயினுக்கு வந்து அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் 6+ மந்த்லேருந்து குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வந்து பியூரியாகவும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். பன்னீரும் வந்து 6+ மந்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பன்னீர்லேயே நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. நீங்கள் வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் எடுங்க. பாப்பா வந்து க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ளஸ் பிரைன் டெவலப்மெண்ட் ஃபுல் பாப்பாவோட க்ரோத்துக்கு எல்லாமே நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி எந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் நான் பன்னீர் ரைஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம டின்னர் ரெசிபி என்னென்னு பார்த்துலாம். இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வந்து கோதுமை தோசை தான் கொடுக்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து கோதுமை தோசை கொடுக்குறது. இதுக்கு வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் பாப்பா குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து ஒரு சும்மா ஒரு 2 சிட்டிக்கு தான் எடுத்துருக்கேன். இது மாதிரி கையில் நல்லா வந்து உதுத்து விட்டு நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணுங்கள். வெல்லம் ஆப்ஷனல் தான். எங்கள் பாப்பாவுக்கு வந்து 1 இயர் ஆக போகிறன்றதுனால நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இது கூட வந்து நீங்கள் டேட்ஸ் கூட வந்து நல்லா சோக் பண்ணி வச்ச டேட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா வந்து மொத்தமாக நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா லம்ப் நிறைய ஃபார்ம் ஆகிடும். ஸோ உடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஈஸியாகவும் குக் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது வந்து வெல்லமும் நல்லா வந்து கரைஞ்சிடும். மாவும் வந்து உள்ளே வந்து கட்டி கட்டியாகாமல் நல்லாவே வந்து மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இது இப்போ வந்து நம்ம தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வந்து இது மாதிரி தோசை ஊற்றி இதை பாருங்கள் லம்ப் எதுவுமே இல்லை. குட்டி குட்டியாக நான் வந்து தோசை ஊற்றிட்டு இது கூட வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாப்பா கீ ஆட் சாப்பிடுன்றதுனால நல்லா டைஜஷன் ஆகும் பாப்பாவுக்கு. அதனால் நைட் டைமில் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் பாப்பா நைட் டைமில் நீங்கள் வந்து கீ ஆட் பண்ணுற டைஜஷன் ஆகலைன்னா நீங்கள் கீ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா பொறுமையாக வந்து திருப்பி போடுங்க. ஏன்னா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த நார்மலாகவே கோதுமை தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து திருப்பிக்குங்க. ஹார்டாக இருக்கிற மாதிரி மொறுமொருலாம் எடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து முழுங்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நல்லா சாஃப்டாக எடுங்க. இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தான். இது கூட நீங்கள் வந்து பனானா கூட வச்சு நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து நாங்கள் கொடுக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து பனானா வந்து நான் ஈவினிங் கொடுத்ததுனால வந்து நான் நைட் வந்து நான் பனானா ஸ்கிப் பண்ணிட்டேன். வெறும் தோசை மட்டும் கொடுக்கும். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த தோசை. ஏன்னா கீ போட்டாலே பாப்பா சாப்பிட்ருவாங்க. ஸோ நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் இதை ட்ரை பண்ணுறேன். எனக்கும் கொஞ்சம் டவுட் தான் பாப்பா எப்படி சாப்பிடுவாங்கன்ட்டு. ஓகே தான். பட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண ஒரு 2 வச்சுட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு காமிச்சதில் ஒரு 4-5 பீஸ் மட்டும்தான் பாப்பா வந்து உள்ளே இன்டேக் பண்ணாங்க. ஓகே அவங்களுக்கு இது ஃபில்லிங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் 9 o'clock போலவே பாப்பா வந்து டின்னர்லாம் முடிச்சிருவாங்க. கோதுமையிலையும் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது. அயன் கண்டென்ட் இருக்குது. ஃபைபர் நிறைய இருக்குது. ஸோ வந்து நைட்டில் கொடுக்கறதுனால பாப்பாவுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. நீங்கள் இது மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது இந்த ஃபுட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து நீங்கள் 10+ மந்த் பேபிஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து தோசை கட்டன் ஃபுட் எல்லாமே உங்கள் பாப்பா விரும்பி சாப்பிட மாட்டாங்க, இல்லைனா சீவ் பண்ண தெரியல அப்படின்ற போது நீங்கள் வந்து கோதுமை வந்து கஞ்சியாகவும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கோதுமை மாவு வந்து பேனில் வந்து கீ ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு
தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி கஞ்சி கன்சிஸ்டன்ஸ்லேயும் கொடுக்கலாம். அது கூட வந்து ஒரு பனானா வந்து ஸ்வீட் டேஸ்ட்டுக்காகவும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள். அதுவும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் பேன் கேக்காக நீங்கள் கொடுக்கலன்னா வந்து நீங்கள் அது மாதிரி கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் vlog எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். எங்கள் பாப்பா வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து அவங்க அக்கா கூட பேசிகிட்டே விளையாடிட்டே வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த ஃபுட்டு. ஸோ தேங்க்யூ ஆல், see you, bye, next video.